தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 58 விழுக்காட்டில் இருந்து 60 விழுக்காடாக உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கல்லூரி மாணக்கருக்கு கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் வழக்கம் போல வரவு வைப்பு. முந்தைய ஆட்சியில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கு கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. முந்தைய ஆட்சியின் நல்ல திட்டங்கள் தொடரும் என சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவித்திருந்த முதலமைச்சர் விஜய் அறிவித்தபடி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வரவு வைப்பு. மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் விளக்கம். மாதம் 2500 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்து அடிப்பதுதான் உங்கள் மாற்றமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் என்ன மறுசீரமைப்பு என முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பாக அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்க வேண்டிய நிதி, துறை வாரியான திட்டங்கள் பற்றியும் ஆலோசனை. தலைவர் என்ற முறையில் திமுகவின் தோல்விக்கு பொறுப்பேற்றார் மு க ஸ்டாலின். திமுக தோல்வியுற்ற இடங்கள், அதற்கான காரணங்கள் குறித்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் உறுதி. தோல்விக்கான காரணங்கள் பற்றி அறிக்கை கேட்கும் திமுக தலைவர் ஸ்டாலின். தொகுதி வாரியான அறிக்கையை 20 நாட்களில் சமர்ப்பிக்கவும் உத்தரவு. கட்சியின் நலன் கருதி களை எடுப்புகள் இருக்கும். துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை பாயும் என திமுக நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. அறிக்கையை விரிவாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைப்பு ரீதியாக மாற்றம் வரும் என்றும் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். திமுகவின் தோல்விக்கான காரணம் என்ன? இனி என்ன செய்ய வேண்டும்? தொண்டர்களிடம் கருத்து கேட்ட உடன்பிறப்பின் குரல் என்ற இணையதளத்தை அறிமுகம் செய்தார் மு க ஸ்டாலின். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். உடன்பிறப்பே, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். கொறடா ஆணைக்கு மாறாக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தது கட்சிக்கு செய்த மாபெரும் துரோகம். பதவி ஆசை பிடித்தவர்களின் இழி செயலை ஒன்றிணைந்து முறியடிப்போம் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை. புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருத்தணி கோஹரியின் கட்சி பதவியை பறித்து அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி நடவடிக்கை. சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி தரப்புக்கு கோஹரி ஆதரவு தெரிவித்த நிலையில் பதவி பறிப்பு. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மா முழுமையாக சி வி சண்முகம், வேலுமணி வசம் வந்தது. நமது அம்மா நாளிதழ் நியூஸ் ஜே டிவியில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு செய்திகள் புறக்கணிப்பு. சபாநாயகருடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் பற்றிய சட்ட விதிகளை சபாநாயகரிடம் கூறியதாக தகவல்.
கே பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களை தொடர்ந்து சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களும் சபாநாயகருடன் சந்திப்பு. சி. விஜயபாஸ்கர், கே. பி. அன்பழகன் ஆகியோர் ஆலோசனை. எடப்பாடி கே. பழனிசாமி உட்பட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளதாக சி. விஜயபாஸ்கர் பேட்டி. கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி கே. பழனிசாமியின் உத்தரவு செல்லாது. போங்க போங்க என்று கூறுவதை விட்டுவிட்டு வாங்க வாங்க என அரவணைக்க வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி பேட்டி. எடப்பாடி பழனிசாமி நீக்கிய 50 பேரில் 22 பேர் தற்போது வெவ்வேறு கட்சிகளில் எம்எல்ஏக்களாக உள்ளனர். போகிற போக்கில் தன்னையே பழனிசாமி நீக்கிக் கொள்வார் என நத்தம் விஸ்வநாதன் விமர்சனம். யாரா இருந்தாலும் நீக்கு 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 இதுதான். இவரால் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நம்ம கட்சியில இல்ல, வெவ்வேறு கட்சியில் இருக்காங்கன்னா கடைசியில் போற போக்கில் பார்த்தல மறந்த வாக்கில் ஒண்ணு அவரையும் நீக்கி ஒரு நல்ல அறிவிப்பு அவரே. புதுக்கோட்டையில் மூடப்பட்ட அதிமுக அலுவலகம். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர் வந்தபோது சி. விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. தாவிகவுக்கு ஆதரவு, எதிர்ப்பு என கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் காவலர்கள் குவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எங்களால் பாதிப்பு ஏற்படாது என சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் ஏற்பட விடமாட்டோம் என்றும் உறுதி. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான இந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மூன்றில் 2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவில்லாத சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் பதவி இழக்க வாய்ப்பு. மூத்த பத்திரிகையாளர் கே. வெங்கட்ரமன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அந்த கட்சியோட உறுப்பினர்கள்ல 2/3 பகுதி பேர் அந்த மேஜருக்கு ஆதரவாக இருக்கணும். அப்பதான் இந்த அவங்க கட்சி தகவல் தடை சட்டத்திலிருந்து அவங்க தப்பிக்க முடியும். இந்த 25 உறுப்பினர்களும் உங்களுடைய பதவியை இழக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக விவகாரத்தில் சபாநாயகர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சபாநாயகர் காலம் தாழ்த்தக்கூடும் என மூத்த பத்திரிகையாளர் கே. வெங்கடரமணன் பேட்டி. தகுதி நீக்கத்துக்காக அவங்க மனு கொடுத்தாங்கன்னா முதல்ல ஸ்பீக்கர் அதை எப்போ எடுத்துப்பாருன்றது தெரியல. உடனடியாக எடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க தான் அதிமுக 25 உறுப்பினர்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை அரசியல் ரீதியாக அவர்கள் அணுகினால் அதை தாமதப்படுத்தலாம். அமைச்சரவையில் இடம்பெற காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்த தாவேக எத்தனை அமைச்சர்கள் என ஆலோசித்து வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டி. We have already received the offer. We have received already the offer from the TVK, and we have accepted that offer to be part of this government after nearly 60 years. தாவேக அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க தாமதமானது முதல்வர் பதவிக்காக அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஏற்கனவே ஆர்டர் செய்த சோஃபா தான் கட்சி அலுவலகத்திற்கு வந்ததாகவும் பேட்டி. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேகாவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள்.
எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்கள் கேமரா உள்ளே வந்துட்டீங்க அந்த நேரத்தில். அதனால் அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் தாவிக அரசின் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு எப்போது? ஓரிரு நாளில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாக இருக்கும் நிலையில் அமைச்சர் இல்லாத கல்வித்துறை. வரும் கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணி நிறைவு. இலவச சீருடைகளும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவிப்பு.